friends, this is Ammu and welcome to my signature recipes. இன்னைக்கு அனைவருக்கும் பிடித்த மட்டன் கட்லெட் எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். பேனை ஹீட் பண்ணி தேவையான அளவுக்கு ஆயில் அதில் போர் பண்ணலாம். இது கூட 1 டீஸ்பூன் ஃபெனல் சீட்ஸ் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 finely chopped onions add பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணலாம். இதோட கொஞ்சம் chopped curry leaves and salt add பண்றேன். இப்போ 5 minutes ஆயிடுச்சு. ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் Turmeric Powder, 1.5 டீஸ்பூன் Red Chilli Powder, 1 டீஸ்பூன் Coriander Powder, 1/2 டீஸ்பூன் Garam Masala, 1 டீஸ்பூன் Fennel Seed Powder, கொஞ்சம் Coriander Leaves ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மசாலாவோட ஆல்ரெடி டர்மரிக் பவுடர் போட்டு வாஷ் பண்ணி வச்ச 1/2 kg மின்ஸ்ட் மட்டனை ஆட் பண்ணுறேன். இந்த மசாலாவோட கொத்துக்கறியை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 minutes ஃப்ரை பண்ணலாம். 2 cups வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் லிட் க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டு ஒரு 10 whistles வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போ 10 whistles வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணலாம். மட்டன் நல்லா குக் ஆயிடுச்சு. ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா ஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போ 3 பாயில்டு பொட்டேட்டோஸ் எடுத்துக்கிறேன். பைண்டிங்காக நம்ம இந்த பொட்டேட்டோஸை யூஸ் பண்ணுறோம். இந்த பொட்டேட்டோஸை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருக்க கொத்துக்கறியை மேஷ் பொட்டேட்டோஸோட ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் Coriander Leaves ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 eggs எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். எக்ஸ் கட்லெட்க்கு நல்ல அவுட்டர் லேயர் கொடுக்கும். பிரெட் க்ரம்ஸ் 200 grams எடுத்திருக்கேன். பிரெட் க்ரம்ஸ் கட்லெட்க்கு நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும். இப்போ ஒரு பிளேட்டை ஆயிலால் க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மட்டன் மிக்சரை நல்லா ரோல் பண்ணி கட்லெட் ஷேப்க்கு ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளாட்டன் பண்ண கட்லெட்ஸை எக்கில் நல்லா டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணி எல்லா சைட்ஸ்லேயும் கோட் பண்ணிவிடுங்க. இதே ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி எல்லா கட்லெட்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கட்லெட்ஸும் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஃப்ரை பேன் ஹீட் பண்ணி ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. கட்லெட்ஸை ஒன்றொன்னா பேனில் ப்ளேஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். ரெண்டு சைட்ஸும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ கட்லெட்ஸ் 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பேன்லேருந்து எடுத்துடலாம்.
இதே ப்ராசஸை ஃபாலோ பண்ணி எல்லா கட்லெட்ஸையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லா கட்லெட்ஸும் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ எல்லா மட்டன் கட்லெட்ஸும் ரெடி. சர்வ் பண்ணிடலாம். நான் இதை டொமேட்டோ கெச்சப்போட சர்வ் பண்ணுறேன். வாங்க டேஸ்ட் பண்ணலாம். யம்மி மட்டன் கட்லெட் இஸ் சிம்பிளி சூப்பர்ப். நீங்களும் இந்த மட்டன் கட்லெட்டை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. பாய் ஃப்ரம் மை சிக்னேச்சர் ரெசிபீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.